ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது பார்க்கணும். சத்தமா இன்னுமா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் உள்ள ப்ளவுஸ் சைடு பார்க்கணும், முன் சைடு. அதில் 12 இருக்கும். நாலாக மடக்கிக்கணும். நீங்கள் பாட்டு பேஸ் பண்ணிகிட்டே இருங்கண்ணே, நிற்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த சைஸில் ப்ளவுஸ் மடக்கி போடணும். முன்கழுத்துக்கு 2 பாயிண்ட் வைக்கணும், 2 இன்ச். இந்த ப்ளவுஸில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு கழுத்துக்காக 3.5. முன்கழுத்து இறக்கம். அதில் 6 இருந்ததுன்னா 5 போடணும். 5க்கு பாயிண்ட் வச்சு பின் கழுத்தில் இறக்கும். 7 இருக்கு. 7க்கு 6 பாயிண்ட் எடுக்கணும். லாஸ்ட் கழுத்து இறக்கும் 14. ப்ளவுஸ்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி கீழே வர கட்டணும். நெக்ஸ்ட் டாட் வைக்கிறதுக்கு ப்ளவுஸோட டாட் பாயிண்ட் குறிச்சதுலேருந்து 1 பாயிண்ட் தள்ளி கீழே வைக்கணும். அக்கிள் பக்கம் அக்கிள் இங்கே 5 எடுத்தாச்சுன்னா இங்கே 4.5 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டாட், இந்த டாட் இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்து பாயிண்ட் வைக்கணும். இந்த டாட் முன் டாட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அது கையில இந்த சைடு இந்த கையில இருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். இதுல இருந்து இப்படி ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த சைடு 1.5 inches, இந்த சைடு 1. இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி மார்க் பண்ணணும். பின் கழுத்துக்கும் அதே மாதிரி இந்த பிளவுஸை இப்படி மடிச்சு வச்சு இந்த சைட்ல இருந்து அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு இப்படி வளைச்சு போடணும். நெக்ஸ்ட் முன் டாட் இதுல இருந்து இந்த சைடு இது 10, இந்த சைடு 12 வரும். இந்த 12 இப்படி வளைச்சு பின் கழுத்துக்கு இது கழுத்து பின் கழுத்து வளைவு, இது கீழே மடிச்சு வைக்கிறதுக்காக 1 இன்ச் கேப். அவ்வளோதான். ஒரே கட்டிங்ல இப்படி வளைச்சிடணும். ஃப்ரண்ட் துணியை மட்டும் வைக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணாமல் இது வரை எடுத்துட்டு, இது கைக்கு தேவைப்படுது அதனால் பாதி வரை எடுத்துட்டு இதில் இருந்து இப்படி கட் பண்ணி முன் கழுத்துக்கு மட்டும்தான் இது வெட்டிடணும். அதனால் இப்போ பின் கழுத்துக்கு இதை மட்டும் இந்த ஃபஸ்ட்டு துணியை எடுத்து பிடிச்சிட்டு வெட்டிடணும்.
இந்த சைட்ல இருந்து இங்கே பார்த்து விரிஞ்சு வரணும். தனியாக எடுத்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் உள் பக்கம் மட்டும் வளைச்சு விடணும். முன்கழுத்துக்கு மட்டும் உள் பக்கமாக வளைச்சு விடணும். பின்கழுத்து இது முன் சைஸ். கை இந்த துணியை நாலா மடிச்சு போட்டு பார்க்கணும். இப்படி பார்த்து திருப்பி வச்சுட்டு பிளவுஸ் இப்படி இருக்கு மேலே போட்டு ஃபுல்லாக துணி சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இது கை மடிச்சு தைக்கிறதுக்கு இது அக்கல் இந்த சைடு இந்த மார்க்ல இருந்து கொஞ்சம் மேலே இறக்கி போடணும். இப்படி வளைச்சு நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட மார்க் பண்ணி வச்சுக்கணும். சைடு சேமாக வச்சுட்டு இந்த சைடு இதை உள்ளே பார்த்து கொஞ்சம் வெட்டி விடணும். இது முன் கைக்காக உள்ளே பார்த்து விடணும். இந்த முன்பக்கத்தை தெரியறதுக்காக ஃப்ரண்ட் பேஜில் மார்க் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் பட்டிக்கு விட்டுறோம். அந்த ஃபர்ஸ்ட்ல வெட்டியிருப்போம்ல அதையே அப்படியே பட்டிக்கு எடுத்துக்கலாம். இது 2 துணி போடணுங்கிறதுனால 2 சைஸ் தான் எடுத்துக்கணும். கிராஸ் பீஸ் பிளவுஸ்க்கு பின்னாடி போடுறதுக்காக கிராஸ் பீஸ் கட்டி வச்சுக்கணும். ஒரே அளவா கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும். இதில் ஒரு 4 இல்லை 5 பீஸ் வெட்டணும். தைக்கும் போது இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி தைச்சணும். இப்படி ஜாயின் பண்ணிடணும். இதில் முன்னாடி உள்ள பிளவுஸ் பீஸ் எடுத்து அதில் டாட் மார்க் பண்ணணும். இந்த கொக்கி வச்சிருக்கிற பார்ட்டை தான் எடுக்கணும். எடுத்து இந்த முன்னாடி இருக்கிற அந்த டாட்டுக்காக கரெக்டாக இதில் வச்சு மார்க் பண்ணணும். அந்த டாட் எதில் இருக்கோ அதே இடத்துலயே மார்க் பண்ணிடணும். இந்த சைடு இருக்கணும். இந்த டாட் எதில் இருக்கோ அதே இடத்துல மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த உள் சைடு பார்க்கணும். உள் சைடில் எவ்வளோ தூரம் மடக்கியிருக்காங்கன்னு பார்த்து அதை இந்த சென்டரில் வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கணும். அதனோட லென்த் எவ்வளோங்கிறத பார்த்துக்கணும். முதல்ல அந்த லென்த்ல இருந்து இப்படி மார்க் பண்ணிடணும். இந்த சைடில் உள்ள அதே பிளேஸ்ல இதை வச்சு அதையும் மார்க் பண்ணி அதனோட லென்த்தையும் மார்க் பண்ணிடணும்.
இந்த 2 சைடு மார்க் பண்ணா இந்த 3rd சைடு உள்ளது இதுல இருந்து இப்படி நேர் லைன் வரணும். வர்ற மாதிரி நம்மளே மார்க் பண்ணிக்கலாம். இதை பாயிண்டா வச்சு பின்னாடியும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். தைக்கும் போது இதை இப்படி எடுத்து இதுல இருந்து ஃபுல்லா இதை தைச்சு அப்புறமா இதை தைச்சிட்டு லாஸ்ட் இதை தைச்சு 2 சைடும் இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணா தனித்தனி பீஸா வந்துடும். வந்ததுக்கு பிறகு இந்த பேக் சைட்ல இதை ஜாயின் பண்ணணும். இப்படி 2 சைடும் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த கழுத்தை ஜாயின் பண்ணிட்டு இந்த டாட் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி கீழே இந்த சைடு மடிக்கிறதுக்காக பேக் சைட்ல மடிக்கிறதுக்காக பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த சைடு இப்படி மடக்கி வச்சு இந்த சைடு வர அளவுக்கு இதை தைச்சிடணும். தைச்சா பேக் சைடு வந்துடும். ஃப்ரண்ட் சைடை இதுல ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த டாட் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த பட்டியை இதுல தைச்சு ஜாயின் பண்ணணும். பட்டி இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இதை மாதிரி இதுல வச்சு ஜாயின் பண்ணிட்டு 2 சைடு இதே மாதிரி ஜாயிண்ட் ஆயிடும். ஜாயிண்ட் ஆனதுக்கு பிறகு இதை கட் பண்ணிட்டு இதுல பிளவுஸ் பட்டி கொக்கி வைக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு துணி கட் பண்ணி இந்த சைட்ல வச்சு இப்படி இந்த சைடு பார்த்து மடிக்கணும். இது நூல் வைக்கிறதுக்காக. லெஃப்ட் சைடு வரக்கூடியது கொக்கி வைக்கிறதுக்காக அதையும் இந்த சைட்ல இருந்து இப்படி கீழே பார்த்து மடிச்சு தைக்கணும். தைச்சிட்டு கை ஃபர்ஸ்ட்ல இதை இப்படி மடிச்சு தைச்சுக்கணும். ஓரமா மாதிரி இப்படி 1 இன்ச் அளவுக்கு இப்படி மடிச்சு தைச்சிட்டு 2 சைடு 2 கையை தனித்தனியா கட் பண்ணிடணும். இந்த 2 சைடு இதை கட் பண்ணேன்னா இங்க இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து இதை கட் பண்ணி வைக்கணும். எல்லாம் தைச்சதுக்கு பிறகு இந்த ஷோல்டர்ல இப்படி வச்சு இதை இப்படி ஜாயின் பண்ணி அந்த சைடு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு இதுல உள்ள பிளவுஸோட அளவை பார்த்து இதுல கட் பண்ணணும். பிளவுஸ் கை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கையையும் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கையில இதை வச்சு அளவுக்கு மார்க் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி அக்கிள் பக்கம் இருக்கக்கூடியதையும் ஜாயின் பண்ண பிறகு இப்படி மார்க் பண்ணணும். இதை இந்த சைட்ல இருந்து இப்படி நேரா தைச்சிட்டு வரணும். அந்த பிளவுஸோட ஜாயின் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா அதை மாதிரி தைச்சிட்டு லாஸ்ட் இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கணும். முதுகு பக்கம் அளவாட்டு இதை கட் பண்ண பிறகு இந்த கிராஸ் பீஸ் வெட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அதுல ஜாயின் பண்ணணும். இந்த கிராஸ் பீஸ் அவ்வளோத்தையும் இதே மாதிரி லென்த்தா ஜாயின் பண்ணி வச்சு அதை இதோட வச்சு இப்படி ஜாயின் பண்ணி தைக்கணும். இப்படி ஜாயின் பண்ணி தைச்சதுக்கு பிறகு இதை இப்படி ஒரு மடி மடிச்சு இதையும் இப்படி ஒரு மடி மடிச்சு இந்த பிளவுஸோட பின்னாடி வந்துடும். அப்ப இது வந்து பின் பக்கம் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது. இது எல்லாமே உள்பக்கம். இந்த தையல் எல்லாமே உள்ள வந்துடும். நம்ம லாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு இதை எம்மிங் பண்ணணும். இந்த உள்பக்கம் பார்த்து மடிச்சு வச்சிருக்கிறத இப்படி இருக்கும்ல இது அவ்வளோத்தையும் எம்மிங் பண்ணி ஃபுல்லா பிளவுஸா ஆக்கணும். அவ்வளவுதான்.